ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, இப்போ வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வந்து நியூ சிலபஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்களா. இப்போ வந்து தமிழ் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நமக்கு இன்னும் ஜிஎஸ் எல்லாம் அப்படி தான் வந்து இருக்கிறத அப்படி ஆட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து சயின்ஸ் இருக்குல்ல, சயின்ஸ் பற்றி நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ வந்து சயின்ஸ் நிறைய பேர் கேட்குற டவுட் என்னென்னா, சயின்ஸ் எல்லாமே படிக்கணுமா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்குது. அந்த டவுட்டை இன்றைக்கி நம்ம கிளியர் பண்ணிடலாம். ஓகேங்களா, வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்துட்டே வாங்க. அதில் வந்து சயின்ஸ் நம்ம எந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க. ஓகேயா, அப்புறம் வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ உதாரணத்துக்கு வந்து நான் எங்கிட்ட வந்து சாய்ஸ் புக் இருக்கா, சாய்ஸில் வந்து பார்த்துட்டிங்கன்னா எங்கிட்ட வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்குது. இப்போ என்னென்ன புக்குன்னா 2014 18க்கும் 19 24 வரைக்கும் எங்கிட்ட ஃபுல்லாக இருக்கா. அப்போ வந்து நான் வந்து இப்போ இதில் நான் 10th சயின்ஸ் புக் எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து சயின்ஸை நீங்கள் எப்படி படிக்கிறீங்க அப்படின்னா, இந்த மாதிரி உங்கள்கிட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இருந்தால் எடுத்துக்கோங்க. நீங்கள் செப்பரேட் டாபிக் வச்சுருந்தாலும் சரி, இல்லை இந்த மாதிரி புக்காக வச்சுருந்தாலும் சரி, ஒரு பிரச்சனை இல்லை. அதில் வந்து நீங்களாம் பாருங்கள், புரியுதா. இந்த புக் எடுத்து பேரெடுத்து எழுதிருக்காங்கல்ல, ஃபஸ்ட்டு எந்தெந்த எங்கேருந்து எந்த டாப்பிக்கில் அதிகமாக கொஸ்டின்ஸ் வந்திருக்குங்கிறது பாருங்கள், புரியுதா. இதில் பாருங்கள், நீங்கள் அப்படியே நான் ஒரு வருஷம் ஸ்டாப் பண்ணுறேன், அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறேன்னு எடுத்துக்கோங்க. ஓகேவா, இருங்க ஒரு நிமிஷம், அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் போட்டுக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டு இதில் வந்து என்னென்ன கொஸ்டின் வந்து அடிக்கடி ரிப்பீட் ஆகிருக்கு, புரிஞ்சிச்சா, நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. இதை அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டு எந்தெந்த டாப்பிக்கில் வந்து உங்களுக்கு வந்து கொஸ்டின் பாருங்கள், இதில் வந்து அதிகமாக கேட்டிருக்கான் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஒரு அனலைஸ் பண்ணிவிட்டு, இப்போ நமக்கு வந்து எதுலேருந்து அதிகமாக கேட்டிருக்கான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பேரிடத்து இயல்பு இருக்குல்ல, அதில் வந்து அதிகமாக 21 கொஸ்டின் கேட்டிருக்கான். அதை விட பாருங்கள், நமக்கு விசை மற்றும் அழுத்தம் இயக்கவியல் இருக்குல்ல, அதை அப்படியே பார்த்துட்டு வாங்க. கிட்டத்தட்ட நமக்கு 64 கொஸ்டின்ஸ் அதிலிருந்தே வந்திருக்கு, புரியுதா. அப்போ நம்ம என்ன பண்ணணும், விசை மற்றும் பொது இயக்க விதிகள் இருக்கா. இப்போ என்ன பண்ணணும்னா, நம்மக்கிட்ட இதில் வேட்டர் ஸ்டடி இருக்கும் பார்த்தீங்களா, நம்மக்கிட்ட ஒரு வேட்டர் ஸ்டடி இருக்கும். அந்த வேட்டர் ஸ்டடி நம்ம எடுத்துக்கணும். உதாரணத்துக்கு இப்போ நம்ம சேனலுக்கு வந்து ஒரு வேட்டர் ஸ்டடி இருக்கா, இது வந்து நம்ம சேனலுக்கு நம்ம கிரியேட் பண்ண வேட்டர் ஸ்டடி. அந்த வேட்டர் ஸ்டடியில் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம என்ன பார்த்தோம், விசை மற்றும் அழுத்தம் பார்த்தோமா, அந்த விசை மற்றும் அழுத்தம் இங்கே இருக்குது பார்த்து விசை மற்றும் இருக்க மாதிரி. அப்போ வந்து என்னதுன்னா, இந்த கிட்டத்தட்ட இந்த 4 பாடத்தில் இருந்தே உங்களுக்கு கிட்டத்தட்ட 64 கொஸ்டின் கேட்குறான். அப்போ என்ன பண்ணணும், இப்போ இந்த விஷயம் மற்றும் இயக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னா, இந்த 4 பாடம் இருக்கா, இந்த 4 பாடம்னா 4 பாடம் இல்லை, 6வது புக் இருக்குது, 7th புக் இருக்குது. இந்த இதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 பாடம் கவர் ஆகும்னு நினைக்கிறேன். இது மட்டும் படிச்சிட்டோம்னா வேலை முடிஞ்சிச்சு. அப்படிலேருந்து எந்த கொஸ்டின் கேட்டாலும் படிக்கலாம். இதே மாதிரி தான் ஒரு டாபிக் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். உங்கள்கிட்ட இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்து இந்த மாதிரி பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ரொம்பவே இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் அனாலிசிஸ் பேஸ்டு வச்சு சயின்ஸ் மட்டும் இல்லை, ஜிகே அந்த மாதிரி தான், இதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தீங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, நான் சயின்ஸ் இந்த மாதிரி தான் ப்ரிப்பேர் ஆகிறேன். நீங்களும் ஒரு வேளை இந்த மாதிரி ப்ரிப்பேர் ஆகிறேன்னா ஆகிக்கலாம். ஓகேங்களா, இது வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கானில் நம்ம ஆளுங்க கிளிக் பண்ண அப்போ தான் போகிற வீடியோ வரும். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். நாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.